ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா சேமியா செய்ய போகிறோம். சேமியா கொஞ்சம் ஸ்பைஸியாக எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாமே அந்த ஆயிலில் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆனியனும் நல்லா ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா வணங்கணும். நல்லா வதக்கி விடணும். இது கூட நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு அதையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் இது கூட தக்காளி சேர்த்து நல்லா அதை கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி வேகிறதுக்கும் சேமியாவுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன் மிளகாத்தூள். அதுவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அது நான் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும்போது கொதித்ததுக்கப்புறம் நான் இது கூட சேமியா ஆட் பண்ணுறேன். சேமியா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணியெலாம் சேமியா உறிஞ்சிருக்கு எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேமியா எல்லாமே தண்ணி எல்லாம் ஃபுல்லாக இழுத்துருச்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சேமியா. இது கொஞ்சம் ஆறினோன்னு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம சேமியா இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.